சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய முதல் பிரசங்கம் எதை பற்றியதாக இருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த தொடங்கினார் என்ற வார்த்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். அதை பற்றின விவரங்களை மக்களுக்கு அறிவித்துக் கொண்டே வருகிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எல்லாம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு சொன்னாரே தவிர கிறிஸ்தவம் சமீபமா இருக்குது. ஒரு கிறிஸ்தவ மதம் ஒன்றை புதுமையாய் நான் ஆரம்பிக்க போறேன், இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்துருங்க, இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துருங்க, இந்த மதத்துக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லி இயேசு அப்படி ஒரு பிரசங்கத்தை பண்ணாமல், மனம் திரும்புங்க, ராஜ்யம் சமீபமா இருக்குது என்றார். ஒரு தேவ ராஜ்யம் இந்த பூமியிலே அரைவலாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். ராஜ்யம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு ராஜான்னு ஒருத்தர் இருக்கணும். ராஜான்னு ஒருத்தர் இருந்தா அந்த ராஜ்யத்துக்குன்னு சில சட்டங்கள் இருக்கும், அந்த ராஜ்யத்துக்குன்னு சில கலாச்சாரம் இருக்கும், அந்த ராஜ்யத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும், சில கண்டிஷன்ஸ் இருக்கும். கடந்த வாரத்துல நாம் வாசித்தோம், பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலே அவைகள் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகத்துல அவைகள் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா பரலோக ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பரலோக ராஜ்யம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மூலமாய் பரலோக ராஜ்யம் ஆப்ரேட் செய்யப்படுகிறது. இந்த பூமியில கட்டவும் கட்டவிழ்க்கவும், இந்த பூமியில பரலோகத்தினுடைய காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்படவும் பரலோகம் முடிவெடுக்க போறதில்ல, பூலோகம் தான் முடிவெடுக்க கூடியதா இருக்கிறது. பூமியினுடைய முடிவை தான் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர பரலோகம் ஒரு முடிவெடுத்து புதுசா ஒண்ணு செய்ய போறது கிடையாது. பரலோகம் ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் பண்ணிட்டாங்க, அந்த ராஜ்யத்துக்குன்னு ஒரு சில சட்டத்தை வகுத்து வச்சுட்டாங்க. இனிமே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில இவங்க எப்படி இயக்குறாங்களோ அதை வச்சுதான் இந்த பரலோக ராஜ்யம் இயங்க போகிறது. பூமியில இவங்க கட்டினா அங்கேயும் கட்டப்படும், பூமியில இவங்க கட்டவிழ்த்தால் அங்கேயும் கட்டவிழ்க்கப்படும். அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது, பரலோகம் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆக போறது இல்ல, பரலோகம் தானா முடிவெடுத்து ஆப்ரேட் செய்ய போறதும் இல்ல, பூலோகம் தான் பரலோகத்தினுடைய ஆபரேஷன் சிஸ்டமா இருக்கிறது. பூமியில எவன் ஒருவன் கட்டுறானோ அங்க கட்டப்படும், பூமியில எவன் ஒருவன் கட்டவிழ்ப்பானோ அங்கே கட்டவிழ்க்கப்படும். அப்படி என்றால் பரலோகத்துடைய ஆபரேஷன் சிஸ்டம் அல்லது பரலோகத்தினுடைய அந்த கீ சிஸ்டம், அந்த லாக்கிங் சிஸ்டம், அந்த அன்லாக்கிங் சிஸ்டம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் திட்டவட்டமா சொல்வது எல்லாம் பூமியில தான் இருக்கிறது. பூமியை வச்சுதான் பரலோகம் இயங்குதே தவிர பரலோகம் தனியா எங்க போறது கிடையாது. ஆனா மதங்கள் எப்படி போதிச்சு வச்சது, பரலோகம் இயங்கும், பரலோகம் நமக்கு செய்யணும், பரலோகம் இதை செய்யும், தேவராஜ்யம் அதை கொண்டு வரும், இதை செய்யும் அதை செய்யும் சொல்லி ராஜ்யம் ஏதாவது ஒண்ணு செய்யும் சொல்லி ராஜ்யம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ராஜ்யம் சொல்லுது இல்ல, பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும், பூமியில நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பரலோகம் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும்னா, அப்ப பரலோகம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பரலோகம் எதை பார்த்து கொண்டிருக்குதுன்னா பூலோகத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பூமியில யார் கட்டுறாங்கன்னு பாக்குது, பூமியில யார் கட்டவிழ்ப்பான்னு பாக்குது, பூமியில யார் இந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, இந்த ராஜ்யம் விஸ்தாரமாவதுக்கு யார் என்ன செய்யறான், பரலோகம் பூமியை பாக்குது. ஆனால் கிறிஸ்தவ மதங்கள்ல கிறிஸ்தவத்துல என்ன போதிச்சு வச்சுட்டான்னா, நீ பரலோகத்தை பாரு, தேவனை பாரு, மேல பாரு, நீ பாரு அவர் என்ன செய்வார்னு சொல்லி இவங்க அங்க பாக்குறாங்க, அது இங்க பார்த்து கொண்டிருக்குது. இந்த குழப்பத்தை தான் பாருங்க, பரலோகம் இயங்காமல போய் விடுகிறது, எல்லாமே கன்ஃபியூஸ்ட் ஆகி இருக்குது. அதுக்குதான் இந்த ராஜ்யத்துடைய ஐடியா வேணும்ன்றது, இந்த ராஜ்யத்தை பற்றின புரிதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது முதலாவது என்ன பிரசங்கம் பண்ணினான்னா,
பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, அவர் வேற ஏதாச்சும் பிரசங்கித்து இருக்கலாம், வேற ஏதாச்சும் நல்ல காரியம் கெட்ட காரியத்தை போதிச்சிருக்கலாம், இல்ல ஒரு மதத்துடைய சட்டத்தை போதிச்சிருக்கலாம். உலகத்துல ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, ஆனா அந்த மதங்களை உங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. நான் ஒரு புதுசா ஒரு மதத்துக்கு கொண்டு வரேன், இந்த மதத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு இந்த மதம் இனிமே கிறிஸ்தவ மதம் என்று நான் ஸ்தாபிக்கிறேன், இந்த மதத்துக்குள்ள வாங்க, இந்த மதத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றுங்கன்னு சொல்லி அவர் மதத்தையோ மதத்தின் கொள்கைகளையோ வேற எதையோ அவர் போதிக்காம பிரசங்கிக்காம அவர் நேரடியாக ராஜ்யம் என்கிற கான்செப்ட்ல அவர் பிரசங்கிக்கிறார். ராஜ்யம் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல அது கிங்டம் என்று சொல்றாங்க. கிங்டம் என்று சொன்னா அது நம்முடைய நடைமுறை பாஷையில கவர்மெண்ட், அரசாங்கம். ஒரு அரசாங்கத்தையே உலகத்துக்கு கொண்டு வராரு கடவுள். இந்த அரசாங்கத்தை ஏன் கொண்டு வராருன்னா, அரசாங்கத்தினால் மட்டும்தான் உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கப்பட முடியுமே தவிர மதங்களால் பிரச்சனைகளை ஒருபோதும் தீர்த்து வைக்கப்படவே முடியாது. இந்த உலகத்தில் உண்டாகிற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மதங்கள் தான் இருக்கிறது. மதங்களாலதான் பிரச்சனைகள், மதத்தினாலதான் குழப்பங்கள், மதத்தினாலதான் அடிதடிகள், மதத்தினாலதான் கலவரங்கள், மதம் தான் பிரச்சனை. அப்போ ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது. ஆனா எந்த மதமாச்சும் எந்த பிரச்சனையாச்சும் தீர்த்து வச்சுதா என்று நீங்க பாத்தீங்கன்னா எந்த மதங்களும் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணாது. கடைசியா மதத்தின் பிரச்சனையே சால்வ் பண்றது எதுன்னு சொன்னா அரசாங்கத்தால் தான் முடிகிறது. அரசாங்கம் தலையிட்டு தான் பிரச்சனைகளுக்கு முடிவு வருமே தவிர மதம் தலையிட்டா பிரச்சனை பெருசாடும். ஆகவே மதத்தை விட வலிமையானது, மதத்தை விட சிறந்தது, மதங்களை விட வலுவானது எதுன்னு சொன்னா கவர்மெண்ட். அப்போ இந்த உலகத்தின் அரசாங்கங்கள் எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, இந்த உலகத்தோட அரசாங்கம் எப்படி ஒரு கொள்கையின்படி அது செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரிதான் பரலோக ராஜ்யமும் ஒரு சிஸ்டமேட்டிக்கலா இயங்கி கொண்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் அது ஒரு தனி அரசாங்கமாக இருக்கிறது, தனி சாம்ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துடைய அரசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த பூமியில வந்து அவர் பிரசங்கிக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்க என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் என்று சொன்னா ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குன்னு ஒரு ராஜா, அந்த ராஜ்யத்துக்குன்னு சில சட்டங்கள், அந்த ராஜ்யத்துக்குன்னு சில விதிகள், அந்த ராஜ்யத்துக்கு சில கோட்பாடுகள், இதெல்லாம் இருந்து கடைசியில ஜனமே இல்லைன்னா அப்புறம் ராஜ்யத்துல ராஜா யார ரூல் பண்ணிருப்பாரு? ராஜ்யத்துல கண்டிப்பா எல்லாம் இருக்கணும். இவைகளோடு கூட யாரும் இருக்கணும்னா ஜனங்கள் இருக்கணும். ராஜ்யம்னா ராஜா இருந்தா மட்டும் போதாது, ராஜா ரூல் பண்றதுக்கு அங்க ஜனங்கள் இருக்க வேண்டும், அல்லது குடிமக்கள் இருக்க வேண்டும், சிட்டிசன்ஸ் இருக்கணும். சிட்டிசன்ஸ் இல்லைன்னா கடவுள் அந்த ராஜாவால யாரும் ரூல் பண்ணவே முடியாது. ஆகவே இந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் வரும்படியாக, இந்த பரலோக ராஜ்யத்துடைய குடிமக்களாய் சேரும்படியாக தேவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. பரலோகத்தின் ராஜாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, மனம் திரும்புங்க, நீங்க இந்த ராஜ்யத்துல குடிமக்களாய் நீங்க மாறி விடுவீர்கள். இந்த குடிமக்கள் என்கிற கான்செப்டை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் குடிமக்களாக மாறுங்க, சிட்டிசன்ஸா மாறுங்க என்று சொல்லி இயேசு இங்க பிரசங்கிக்கிறார் அப்படின்னா, இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? ஏன் திடீர்னு இயேசு ஒருத்தர் வந்து குடிமக்களை மாறுங்கன்னு பிரசங்கம் பண்றாரு? குடிமக்களாய் மாற, பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாற வேண்டிய அவசியம் என்னவா இருக்கிறது என்றால், இந்த உலகத்தை கடவுள் உண்டாக்கும் போது இந்த பூமி பூமியில மனிதனை படைத்து, மனிதனும் இந்த உலகமும் கடவுளோடு தான் இருந்தது. மனுஷன் கடவுளுடைய அந்த வார்த்தையை, கடவுளுடைய சட்டத்தை, கடவுளுடைய போதனைகளை அவன் மதிக்காமல் அதை நிராகரித்தபடினாலே கடவுளுடைய உறவை விட்டு, கடவுளுடைய ராஜ்யத்தை விட்டு, கடவுளுடைய அந்த குடி உரிமையை விட்டு, கடவுளை ராஜ்யத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டான். அந்த தேவ ராஜ்யத்தை விட்டு விலகி பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். தேவட ராஜ்யத்துல இருந்து விலகி இருளின் ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். சோ ரெண்டு கவர்மெண்ட் பவர்ஃபுல்லா வேலை செய்து, ஒன்னு இருளின் ராஜ்யம், இன்னொன்னு ஒளியின் ராஜ்யம். ஒன்னு தேவ ராஜ்யம், இன்னொன்னு பிசாசின் ராஜ்யம். மனிதன் எதை இழந்து போனான் ஏதேனிலே என்று சொன்னால், மனிதன் மதத்தை இழக்கல, மனிதன் பரலோகத்தை இழக்கல, மனிதன்
எதை இழக்கல அப்படி சொன்னா, மனிதன் பரலோக ராஜ்யத்துடைய அந்த குடி உரிமையை மனுஷன் இழந்து போனான். எல்லாம் குடி உரிமை, அந்த குடி உரிமை இழந்து போனான். அந்த சிட்டிசன்ஷிப்பை இழந்து போயிட்டான். தேவனை விட்டு அவன் விலகிட்டான். கடவுளுடைய அந்த கொள்கைகளை விட்டு அவன் விலகி போயிட்டான். இப்போ இந்த பூமியை கடவுள் மறுபடியும் பரலோகத்தில் இணைப்பதற்காக தேவனே இறங்கி வராரு உலகத்துக்கு. ராஜாவாகி இயேசு இறங்கி வராரு. இந்த ராஜாவாகி இயேசு இறங்கி வந்து என்ன பிரசங்கம் பண்றாரு? அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு ஐடியா கொடுக்கிறாரு. ஒரு கிங்டம் ஆஃப் ஹெவன் ஒன்னு இருக்கு, பரலோக ராஜ்யம்னு ஒன்னு இருக்கு. இந்த பரலோக ராஜ்யம் எங்க இருக்குது? கண்களுக்கு புலப்படாத விதத்திலே, கண்களுக்கு புலப்படல, ஆனா ஒரு ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கண்களுக்கு புலப்படாம ஒரு ராஜ்யம் இருக்கிறது, தேவராஜ்யம். அது தேவராஜ்யம், கிங்டம் சொல்றாங்க. இந்த கிங்டம், அந்த ராஜ்யம் என்ன பண்ணுது? கண்களுக்கு புலப்படுகிற விதத்துல இந்த பூமியிலே அது அரைவல் ஆகுது. இந்த இடத்துல அவர் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக அவரே இறங்கி வந்து இங்க பிரசங்கம் பண்றாரு. ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய ஆலோசனை என்ன? ராஜாக்களுடைய ரூல் என்ன? ராஜாக்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ராஜாக்களோட மைண்ட் செட்டு அல்லது ராஜாக்களுடைய ஆலோசனை, ராஜாக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் சொன்னா, ஒரு ராஜான்னு சொன்னா அந்த ராஜாவோட மைண்ட் எப்பவுமே தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக மாற்ற வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தின் கொள்கைகளை பெரிதாக்க வேண்டும், தன்னுடைய ராஜ்யத்தை இன்னும் விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவா ராஜாக்கள் எல்லாருமே தங்கள் ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதே அவருடைய எண்ணங்களாக, சிந்தனைகளாக, நோக்கங்களாக இருக்கும். ஆமீன். அப்ப இதுதான் ராஜ்யத்தினுடைய கொள்கை, ராஜாவுடைய ஆலோசனை. ஒரு ராஜ்யம்னா ராஜ்யம் விரிவாகணும், எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டே வரணும், வர வர ராஜ்யம் பெருசாயிட்டே வரணும். அது பெருசு பண்ணலன்னு சொன்னா வேற ஒரு பெரிய ராஜ்யம் வந்து இந்த குட்டி ராஜ்யத்தை அழிச்சிரும். ஆகவேதான் ஒவ்வொரு ராஜ்யமும் ராஜ்யத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஒரு ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு எவ்வளவு லட்ச கோடி ஆனாலும், எவ்வளவு உயிர்கள் ஆகணும்னாலும், எவ்வளவு செலவானாலும் ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும். எப்படி? மற்ற ராஜ்யங்களை, மற்ற தேசங்களை தங்கள் ராஜ்யத்தோடு இணைக்கணும், தங்கள் ராஜ்யத்தோடு சேர்க்கணும். மற்ற தேசங்களை தங்கள் ராஜ்யத்தோடு சேர்த்து தங்கள் ராஜ்யத்துடைய சித்தாந்தங்களையும், தங்கள் ராஜ்யத்துடைய கொள்கைகளையும், தங்கள் ராஜ்யத்துடைய ரூல்ஸையும், லாஸையும் மற்ற ராஜ்யங்களுக்கு அங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, விரிவுபடுத்துவாங்க. இதான் ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய ஆலோசனை, யோசனையாவே இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்முடைய இந்தியா வந்து பிரிட்டன் ஆதிக்கத்தோட காலனிக்குள் இருந்தது, காலனித்துவப்படுத்தப்பட்டது. இந்தியாங்கிறது இப்போ நாடா இருந்தது. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னால இந்தியா ஒரு காலனியா இருந்தது. இந்தியா பிரிட்டனுடைய காலனிக்குள், பிரிட்டன் தேசத்துடைய காலனிக்குள் இருந்தது, காலனைஸ் பண்ணப்பட்டது. அப்போ இந்தியாக்குன்னு ஒரு புது சட்டம் எல்லாம் கிடையாது, இந்தியாக்குன்னு ஒரு கொடி கிடையாது, இந்தியாக்குன்னு ஒரு உரிமைகள் எதுவுமே கிடையாது. இந்தியா பிரிட்டனுடைய ஆதிக்கத்திலிருந்து, அதுக்கு பேர் காலனின்னு சொல்லுவாங்க. பிரிட்டன் வந்து ராஜ்யம், அவங்க பிடிச்சு வச்ச நாடுகளை காலனின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்டன் என்ன பண்ணுது? பிரிட்டன் எங்க இருக்குது? சில 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிரிட்டன் என்ன பண்ணுது? தேடி வந்து இந்தியா பாக்குறாங்க. ஒரு நாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு 1000 கிலோமீட்டர் அந்த கூட ஜர்னி பண்றாங்க, பிரயாணம் பண்றாங்க. பிரயாணம் பண்ணி இந்த நாட்டை வளைச்சு போடணும், இந்த நாட்டை நம்முடைய நாட்டோட இணைக்கணும், இந்த நாட்டை காலனி பண்ணணும், இந்த நாட்டை நாம ரூல் பண்ணணும். அன்றைக்கு கூட இந்த நாட்டுல சில சிற்றரசர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவில் சில அரசர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அடிச்சு விரட்டி எல்லாரையும் பறிச்சு ஒரு வழி பண்ணி நாட்டை வந்து அவங்க என்ன பண்றாங்க? பிரிட்டனோடு கொண்டு போய் இணைச்சிட்டாங்க. அப்போ ஒரு 100கணக்கான ஆண்டுகளாக இந்தியாங்கிற இந்த நாட்டை பிரிட்டானியர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லா ரூல் பண்ணாங்க. 100கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவில் பிரிட்டன் கலாச்சாரம் பெருக ஆரம்பித்தது.
இந்தியாவுல பிரிட்டன் நாகரிகம், பிரிட்டன் மொழி, பிரிட்டனுடைய அந்த சட்டங்கள், பிரிட்டனுடைய அந்த அரசாங்கத்தின் விதிகள் இந்த இந்தியாவிலையும் பிரவாகித்து கொண்டு வந்தது. அப்ப இந்தியாவுல எங்கேயோ 1000 கிலோமீட்டர் இருக்கிற பிரிட்டன் அரசர் இந்தியாவை ரூல் பண்றாரு ஒரு கவர்னரை போட்டு. இந்தியாவுல சிஸ்டத்துல மாத்துறாங்க, இந்தியாவில மொழியை கொண்டு வராங்க, எல்லாருக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியணுன்ற அளவுக்கு இங்கிலீஷை பிரபலப்படுத்துறாங்க, நேம் போர்ட்ஸ் வைக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க, கல்லூரிகள் திறக்கிறாங்க, மொழியை எல்லாருக்கும் அது கற்றுக்கொள்ள விரும்புறாங்க. பிறகு கலாச்சாரத்தை மாத்துறாங்க. அன்னைக்கு இருந்த மனிதர் அந்த இந்தியாவுடைய கலாச்சாரத்தின் வஸ்திரத்தினுடைய விதியை வஸ்திரமே வேற, வேட்டி சட்டியோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண, கோட்டு சூட்டு டை ஷூ இதெல்லாம் போட வைக்கிறாங்க. கத்து கொடுக்கல, அது கலாச்சாரம். ஏன் அந்த கலாச்சாரத்துக்கு வரணும்னா, இந்த நாடு உங்க நாடு இல்ல, இந்த நாடு எங்க நாடு, இந்த நாடு நாங்க கையகப்படுத்தி இருக்கிறோம், இந்த நாட்டை நாங்க கண்ட்ரோல் பண்றோம். இனிமே உங்க இஷ்டப்படி இல்ல, எங்க இஷ்டப்படுதான் நீங்க இருக்கணும், எங்க கலாச்சாரத்துக்கு நீங்க வரணும், நாங்க சொல்ற வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி படிக்க வச்சாங்க, கட்டாயப்படுத்தி கலாச்சாரத்தை மாற்ற வச்சாங்க, கட்டாயப்படுத்தி அந்த அரசாங்கத்தோட சட்டத்துக்கு கீழ்ப்படிய பண்ண வச்சாங்க. இந்த மாதிரி பல நாடுகளை பிரிட்டானியர்கள் தங்களுடைய நாட்டு கீழே காலனித்துவம் படுத்தப்பட்டு ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமீன். அப்போ இந்தியா ஒரு சில 100 ஆண்டுகளாக பிரிட்டானியர் ரூல் பண்ணாங்க, பவர்ஃபுல்லா இருந்தது. அப்போ இந்தியாவுல இந்த ராஜா இங்க இருந்தாரா என்று கேட்டீங்கன்னா, ராஜா இங்க இல்ல, ராஜா பிரிட்டன்ல இருக்கிறாரு. அவ்வளவு 1000 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ராஜா அவர் நினைக்கிறதும் இங்க நடக்கும், அவர் சொன்னா இங்க நடக்கும், அவர் கட்டளை போட்டா இங்க அமுல்படுத்தப்படுவாங்க, அவர் நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்குது. இங்க பவர்ஃபுல்லா ரூலிங் நடக்குது, பவர்ஃபுல்லா இங்க வேலை நடக்குது, கலாச்சாரம் ஸ்ப்ரெட் ஆகுது, மொழி வளருது, நாகரிகம் பெருகுது, வேற ஒரு அந்நிய கலாச்சாரம், அந்நிய நாகரிகம், அந்நிய மொழி, அந்நிய கல்வி இங்கெல்லாம் பிரவாகித்து அது வர விருத்தி அடைஞ்சிட்டு வருது. இதெல்லாம் யாருங்க பண்றாங்கன்னா, 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு ராஜா நினைக்கிறதெல்லாம் இங்க நடந்துட்டு வருது. ராஜ்யத்துடைய சிஸ்டம் இதான். அப்போ அந்த பிரிட்டன் இந்த இந்தியா மட்டும் இப்படி பண்ணல, இந்தியா மாதிரி பல நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி பல நாட்டுல அவன கலாச்சாரத்தை நாகரிகத்தை எல்லாம் டெவலப் பண்ணாங்க. இதுதான் கிங்டமுடைய சிஸ்டம், கிங்டமுடைய மென்டாலிட்டி, கிங்டமுடைய ஐடியா, கிங்குடைய தாட்ஸே தான். ஒரு கிங்னு சொன்னா அந்த கிங் என்ன பண்ணுவாரு, ஒரு நாட்டை பிடிப்பாரு, அந்த நாட்டுக்குள்ள அந்த ராஜ்யத்தோட கலாச்சாரத்தை அனுப்புவாரு, அந்த நாட்டுடைய கரன்சி தான் இனிமே செல்லணும்னு சொல்லுவாரு. இப்படிதான் பாருங்க நாடுகள் ராஜ்யங்கள் விரிவடைகிறது. இங்கே இயேசுவும் அதே பேட்டர்ன் தான் இங்க பேசிட்டு வராரு, அதே சிஸ்டம் தான் இங்க சொல்லிட்டு வராரு. என்ன பேட்டர்ன்? தேவ ராஜ்யத்தொட்டு மனுஷன் விலகி தூரம் ஆயிட்டான். இந்த ராஜ்யத்துல இந்த பூமிங்கிற இந்த ராஜ்யத்துல தேவன் ரூல் பண்ணணும், தேவ ராஜ்யத்துடைய காலனிக்குள்ள வரணும், தேவனுடைய கண்ட்ரோலுக்கு வரணும். இந்த பூமியில எல்லா வகையான தீமைகள், இந்த பூமியில எல்லா வகையான பிசாசு கிரியைகள், இந்த பூமியில எல்லா வகையான வைரஸ் கிருமிகள் பாக்டீரியாஸ், எல்லா வகையான நோய்கள், எல்லா வகையான பஞ்சங்கள், எல்லா வகையான யுத்தங்கள், எல்லா வகையான பிரச்சனைகள் இந்த பூமியில தாண்டமாடிட்டு இருக்குது. இந்த பூமியை சரி பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த பூமியையே கடவுள் மாற்ற வேண்டியதாக இருக்குது. இந்த பூமியில இருந்து இந்த பூமியின் அரசாங்கத்தை விட்டு இன்னொரு அரசாங்கத்துக்கு மனுஷன் வர வேண்டியதாக இருக்குது. பூமியை விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, பூமியில தான் இருக்கணும். ஆனா பூமியில ஒரு கவர்மெண்ட் கொண்டு வராரு, அதுதான் இன்விசிபிளா இருக்குது, கண்களுக்கு புலப்படாத அரசாங்கம். அதே நேரத்தில் அதுதான் தேவனுடைய அரசாங்கம். கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னால யாரும் பிரிட்டன் ராஜாவை யாரும் இங்க பார்க்கல, பிரிட்டன் அரண்மனை இங்க பார்க்கல, பிரிட்டன் கவர்மெண்ட் இங்க இல்ல. ஆனா அங்க இருந்தது ஹெட் ஆபீஸ், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் இங்க நடந்தது. நம்முடைய ஹெட் ஆபீஸ் பரலோகத்துல இருக்குது, நம்முடைய ராஜ்யம் தேவராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. ராஜா அங்க இருக்கிறாரு, அங்க இருக்கிற ராஜா இந்த பூமியை மேனேஜ் பண்ண, கண்ட்ரோல் பண்ண, இந்த பூமியை பரலோக மாதிரி மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இங்க பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. இந்த பூமியை மீட்கணும், இந்த பூமியை பரலோக ராஜ்யத்தோட சேர்க்கணும், இந்த பூமி
பரலோக ராஜ்யம் மாதிரி விரிவடையணும். அதுக்கு என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு சொன்னா, என்ன டிமாண்டுக்கு சொன்னா, இந்த பூமி அவ்வளவு சாமானியமா யாரும் மீட்டுடவே முடியாத அளவுக்கு பாவம் எங்க இருக்குது. பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்ன கொடுக்கணும்னா ரத்தத்தையும் உயிரையும் கொடுக்கணும். ரத்தமும் உயிரும் கொடுத்தா மட்டும்தான் இந்த பூமி என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். அதுவும் அந்த ரத்தம் எப்படி இருக்கணும், புனிதமான ரத்தமா இருக்கணும், பாவம் இல்லாத ரத்தமா இருக்கணும். புனிதமான பாவம் இல்லாத ரத்தம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போனார்கள். மோசேவாகட்டும், எலியாவாகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், எல்லாருமே பாவிகள். ஆனா யாராலும் உலகத்தை மீட்கவே முடியாது. உலகத்தை மீட்கணும்னா இனிமே ஒருத்தன் பாவமே இல்லாம ஒருத்தன் பிறக்கணும். இனிமே பாவம் இல்லாம ஒருத்தன் பிறக்கணும்னா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பாவியா இருக்கும் போது எப்படி பாவம் இல்லாம ஒரு ஆள் பிறக்க முடியும்? பிறந்தான அவனும் பாவி ஆயிடுவான். அது அந்த சிஸ்டம்ல உலகம் போயிடுச்சு. இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புறார். மனித அவதாரம் எடுத்து மனுஷ ரூபமாக மனிதராக இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புறார். இந்த இயேசு எந்த ஒரு ஆணுடைய உதவியே இல்லாமல், மனிதனுடைய உதவி இல்லாமல் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறார். இவருக்குள் பாவமே இல்லை. பாவமே இல்லாத இயேசு இந்த உலகத்துல வராரு. இந்த பூமி மீட்டெடுப்பதற்கு என்னென்ன டிமாண்ட் இருக்குதோ எல்லாத்தையும் அவர் பே பண்றாரு. ரத்தம் கொடுக்கிறாரு. அவரோட ரத்தம் பாவத்தின் தண்டனையை நிவிர்த்தி செய்கிற ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவம் டிமாண்ட் பண்றதெல்லாம் அது செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பலி ஆகிறாரு. தம்முடைய ஜீவனையே இந்த உலகத்தை மீட்க கொடுக்கிறாரு. இதெல்லாம் செய்யறாருன்னு சொன்னா இதெல்லாம் புதுசா இவரு பண்றது இல்ல. இதுதான் சிஸ்டம். இந்த ஒரு ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு சில கவர்மெண்ட் எல்லாம் ஆயிரக்கணக்கான மனிதர்களை உயிரை கொடுப்பதற்கும், சோல்ஜர்ஸை அனுப்புவதற்கும், லட்ச கோடிகளை செலவு பண்ணுவதற்கும், எவ்வளவு குளிரும் வெப்பத்தையும் கிளைமேட்டையும் பொறுத்து கொள்வதற்கும் சகிப்பதற்கும் அந்த ராஜ்யத்துடைய ராணுவ வீரர்கள் சித்தமாயிருக்கிறாங்க, ரெடி ஆயிருவாங்க. பாருங்க, பிரிட்டனுடைய வெதர் வேற, இந்தியாவுடைய வெதர் வேற. அந்த பிரிட்டனுடைய கிளைமேட்டே ரொம்ப மைனஸ்ல இருக்கும். அங்க இருக்கின்ற ஒரு ராணுவ வீரர் கொண்டு வந்து இந்தியாவில போய் யுத்தம் பண்ணணும், இந்தியாவில போய் நாம ஜெயம் எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெதரே ஒரு பெரிய சவால் தான். அதுக்கப்புறம் இந்த நாட்டுல அவங்க நின்று சண்டை செய்யணும், எல்லாம் செய்யணும், உயிரும் போகலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் எல்லாத்தையும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அவ்வளவு சாமானியமான காரியம் கிடையாது. அப்படிதான் தேவனும் தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்துகிறார், தம்முடைய உயிரையே கொடுக்கிறார், தம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக. இப்படிதான் தேவன் இந்த பூமியில் இருக்கிற மனிதனுடைய பாவங்களிலிருந்து விமோசிக்கிறார். இந்த பாவத்திலிருந்து விமோசிக்கப்பட்ட மனிதனுக்கு இப்போ இயேசு என்ன சொல்ல வராரு? இதெல்லாம் நடக்க போகுது ஃபியூச்சர்ல, இன்னும் மடிக்கல. இயேசு பிரசங்கம் பண்ணாரு, மனம் திரும்புங்கன்றாரு. எல்லாம் மனம் திரும்புங்க, மைண்டை சேஞ்ச் பண்ணுங்கன்றாரு. உடைய மனசை டோட்டலா மாத்துங்க. ஏன் மாத்துங்கன்னு சொன்னா, இந்த ராஜ்யம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ராஜ்யம், அற்புதமான ஒரு ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், ஆச்சரியமா இருக்கிற ராஜ்யம், நல்ல ஒரு கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள வருவதற்கு ஒண்ணு சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்குள்ள வர்றது மட்டுமல்ல, குடியுரிமை பெறுவதற்கு மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க, மைண்டை டியூன் பண்ணுங்க, மனசை மாத்திக்கோங்க. மனசை மட்டும் மாத்தினா போதும். ஏன் மனசை மாத்த சொல்றாருன்னா, நம்ம இந்த மனசுல பல்வேறு விதமான போதனைகள், பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான மத அபிப்பிராயங்கள், பல்வேறு விதமான ஐடியாக்கள் நம்மளோட மனசை நிரப்பி வச்சிருக்குது. இந்த ஐடியாவோட இந்த சிஸ்டமோட நாம் இருக்கும்போது மத அபிப்பிராயத்தோட வேற 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 விதமான கொள்கைகளோட மைண்டை வச்சுட்டு இந்த மைண்டோட நான் கிங்டம்குள்ள என்டர் ஆகவே முடியாது. கிங்டம் ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா முதல்ல உங்க மைண்ட்ல இருக்கின்ற அந்த பழைய அபிப்பிராயங்களை, பழைய எண்ணங்களை, பழைய மத அபிப்பிராயங்களை, கொள்கைகளை, அந்த சடங்கு சம்பிரதாயங்களை, அந்த தாட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி
ஒரு புதிய கொள்கைகளை, புதிய அபிப்பிராயத்தை, புதிய எண்ணங்களை உங்க மைண்ட்ல ஏற்படுத்தி அதன் மூலமா உங்க மைண்டை டியூன் பண்ணி அதன் மூலமா நீங்க ராஜ்யத்துல என்டர் ஆகுங்கன்றார். ராஜ்யத்துல என்டர் ஆகிறதுக்கு வேற ஒண்ணு இல்ல, பழசை எரேஸ் பண்ணி புதுசா நான் ஏத்திக்கணும், பழசை நீக்கி புதுசை ஏத்திக்கணும். பாருங்க, இதுதான் பிரச்சனை. இயேசுநாதருடைய பிரச்சனை என்னன்னா, அவர் காலத்துல பல்வேறு விதமான மத போதனைகள், பல்வேறு விதமான மத அபிப்பிராயங்கள், பல்வேறு விதமான சட்டங்கள், இதெல்லாம் அந்த நாட்களை நிரப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. பரிசேயர்கள், சத்துசேயர்கள், மதவாதிகள் பல்வேறு விதமா போதிச்சு வச்சுட்டாங்க. ஏசோட அல்வா குருடருக்கு குருடர் என்ன செய்யறான்? வழிகாட்டுறான். கடைசியில அந்த குருடன் எந்த குழியில விழுறானோ அவனை ஃபாலோ பண்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? அதே குழியில விழுவாங்க. இதான் ரிலிஜியன். மதங்கள் எப்பவுமே குருட்டுத்தனமாய் போதிக்கும், குருட்டுத்தனமாய் மக்களை ஏமாற்றும், குருட்டுத்தனமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விடும். ஜனங்கள் கூட பாருங்க, ஆஹா இதுதான் கரெக்ட்னு சொல்லி அதை சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட சக்தி இல்லாம ஆக்கி, அந்த மதம் என்ன சொல்லுதோ, அந்த மத தலைவர் என்ன சொல்றாரோ, அந்த மதம் என்ன நம்மளுக்கு நடக்க சொல்லுதோ அப்படியே போவாங்க. பட் ஃபைனல் ரிசல்ட் பைபிள் சொல்லுது, அந்த மதவாதி, அந்த மத தலைவன் எப்படி எவ்வளவு குருடனா இருந்து உங்களுக்கு குருட்டுத்தனமா டீச் பண்ணணும், ஃபைனலா டெஸ்டினி ஒண்ணுதான், எல்லாரும் சேர்ந்து ஒரே குழியில தான் விழப்போகிறார்கள். இதுதான் மதம். மதம் கடைசியில நம்மள உருப்படாமாக்கிறோம். இயேசுவின் காலத்தில் இதான் பிரச்சனை. பரிசேயர்கள் போதித்தாங்க, சதுசேயர்கள் போதிச்சாங்க. அன்றைக்கு இந்த மதவாதிகள் ஏராளமா டீச் பண்ண வச்சுட்டாங்க. இவ்வளவு போதல் மத்தியிலே இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்றத இவர் ஒரு புதுசா போதனை கொண்டு வராரு. இந்த போதனை எதிர்த்தவங்க நிறைய பேரு, இந்த போதனையை நிராகரித்தவங்க நிறைய பேரு டீச் பண்ணாரு. பாருங்க, என்னுடைய பிரச்சனை என்னன்னா, எனக்கு ரெண்டு பிரச்சனை. ஒரு பிரச்சனை என்ன, இந்த ஒரு புதிய இப்படி ஒரு புதிய கான்செப்ட போதிக்கிறது ஒரு பிரச்சனை தான். ஆனா இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்றேன், இதை நான் சரியா செய்ய முடியும் நான் நம்புறேன். போதிக்கிறது பிரச்சனை இல்லை, அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காச்சும் புரிஞ்சிடும். இன்னைக்கு புரியாம இருக்கலாம், பட் காலங்கள் போக போக இந்த போதனைகள் மனிதன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் போது கண்டிப்பா இந்த போதனைகள் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பா அவனுக்கு புரிஞ்சிடும். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, நான் யாருக்கு போதிக்கிறேன்றது பிரச்சனை. யாருக்கு போதிக்கிறேன்னா, ஏற்கனவே மதங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே மத கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டவர்கள், ஏற்கனவே மத அபிப்பிராயத்தில் வாழ்ந்தவர்கள், மத சட்டத்தில் இருந்தவர்கள், மதத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள், மத ஐடியால் இருக்கிறவங்களுக்கு, அந்த ரிலிஜியன் மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்தவம் கூட ஒரு மதம் தான். கிறிஸ்தவம் மதம் இல்லைன்னு யாரும் சொல்ற முடியாது. கிறிஸ்தவமும் ஒரு மதம் தான். அந்த கிறிஸ்தவத்திலையும் சில மத கொள்கைகள், மத ஆச்சாரங்கள், மத சம்பிரதாயங்கள் போதிச்சு கிறிஸ்டியானிட்டியும் மற்ற மதங்களை போலவே இவங்க நீக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த மத அபிப்பிராயத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் இப்போ ஒரு புதிய ஒரு கான்செப்டை போதிக்கும் போது என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஏற்கனவே அவங்களுக்குள் இருக்கின்ற அந்த மத அபிப்பிராயம், ஏற்கனவே அவங்களுக்குள் இந்த அந்த ரிலிஜியன் ஐடியா, அந்த தாட்ஸ், அந்த கொள்கைகள், நான் சொல்ற போதனை எல்லாம் அதை எதிர்க்கிறது, அதை தடுக்கிறது, அதை புரிஞ்சுக்க முடியாம அதை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்குது. இது ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு போய் புரியவே மாட்டேங்குது. ஆனா வேற வழி இல்ல, இதை போதிச்சுதான் ஆகணும். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏற்கனவே மனிதர்களுடைய மைண்ட்ல பல்வேறு விதமான தவறான போதனைகள்லாம் ஏத்தி இருக்கிறாங்க அல்லவா, இப்ப அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அதெல்லாம் அழிச்சு இப்ப நான் புதுசா ஒண்ணு ஏத்திக்கினே இருக்கணும். பாருங்க, ஒரு வெள்ளை பேப்பரை கையில கொடுத்து, ஒரு பேனாவை கையில கொடுத்து, இது ஃபுல்லா ஒரு கட்டுரை எழுதிடலாம், கடகடன்னு எழுதிடலாம். என்ன தலைப்பு தரீங்களோ அந்த தலைப்பை பற்றி எழுதிடலாம். இந்திய தேசத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுனா கரெக்டா எழுதிடலாம், நாடு ஈடுன்னு போட்டு ஃபுல்லா ரொப்பிடலாம். ஆனா அதே வெள்ளை பேப்பர்ல வேற யாரும் எழுதி வச்சுட்டாங்க, இங்கி பென்ல போட்டு வேற யாரும் எழுதி வச்சுட்டு, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த வெள்ளை பேப்பர்ல இதெல்லாம் அழிச்சிட்டு நீ ஒரு புதுசா ஒரு கட்டுரை எழுதுனா இதுதான் சவால், இதுதான் பெரிய சிக்கல். என்ன சிக்கல்னா, ஏற்கனவே வெள்ளை பேப்பர்ல ஒருத்தன் தப்பா எழுதி வச்சிருக்கிறான். இப்போ நான் வெள்ளை பேப்பர்ல ஏன் எழுத்து எழுதுறதுக்கு முன்னால அதெல்லாம் நான் என்ன பண்ணணும், இப்போ அழிக்கணும். அழிக்கும் போது கரெக்டா அழிக்கணும். விட்டு அழிச்சா
அதுவும் இது ஒன்னா சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். பழைய எழுத்தும் புதிய எழுத்தும் ஒன்னோட ஒண்ணு போய் இடிக்க ஆரம்பிச்சு அப்ப எழுத்தும் புரியாம கூட போயிடும், தப்பா புரிஞ்சுப்பாங்க. அப்போ நான் ஒரு பேப்பரை எழுதணும்னா பழைய பேப்பரை கிளீன் பண்ணி ஆகணும், பழைய பேப்பர்ல பழைய எழுத்துக்கள் எடுத்து போட்டாகணும், பழைய பேப்பர்ல இருக்கிற பழசெல்லாம் எரேஸ் பண்ணி ஆகணும். அந்த எரேஸ் பண்ண பாருங்க, எழுதுறது ரொம்ப ஈஸி, எரேஸ் பண்றதா ஹலோ. இப்ப ஏன் பிரச்சனை அதுதான். பிரசங்கம் பண்றது ஈஸி, ஆனா ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஏத்திருக்கிற பழைய மத அபிப்பிராயங்கள், மத தாட்ஸ், மத ஐடியா, பல்வேறு விதமான கொள்கைகள் அவங்க ஏற்கனவே அவங்க ஹார்ட் எல்லாம் யாரும் எழுதி வச்சுட்டாங்க. வரவங்க போற எழுதிட்டாங்க. இந்த கோயில் எழுதி, அந்த கோயில் எழுதி, டிவில கேட்டு எழுதி, அங்க பார்த்து எழுதி, இது பலர் பலவிதமா சொல்லி சொல்லி எழுதி எழுதி இப்ப பேப்பர் எல்லாம் ஃபுல் பண்றாங்க. எங்கெங்க கேப் கிடையாது எழுதி வச்சுட்டானுங்க அவனுங்க. இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதாவது, என் கையில பேப்பரையும் கொடுத்து இந்த பேப்பர்ல இதெல்லாம் எழுதுனா நான் இப்ப அழிச்சு நிக்கிறேன் எல்லாத்தையும். ஒரு பக்கம் அழிக்கிறேன், ஒரு பக்கம் எழுதுறேன், ஒரு பக்கம் அழிக்கிறேன், ஒரு பக்கம் எழுதுறேன். இதான் டிலே ஆகுது. ஏன் இந்த கான்செப்ட் முடிக்க மாட்டேங்கிறேன்னா, கான்செப்ட் பிரசங்கம் பண்றது ஈஸியா முடிச்சு போயிடலாமே, ஆனா பழசு அழிச்சு புதுசை ஏத்தணும். அழிச்சு அழிச்சு எழுதுறேன், பாதி தூரம் வந்துட்டேன், எவ்வளவு தூரம் கரெக்டா அழிச்சேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, மறுபடியும் அழிப்பேன், மறுபடியும் எழுதுவேன். எது வரைக்கும் எழுதுவேனா, வெள்ளை பேப்பரை என் எழுத்து தெரியறதுக்கு எழுதிட்டே இருப்பேன். ஏமேன். வெள்ளை பேப்பர்ல கரெக்டான அந்த கான்செப்ட், கரெக்டான விதிகள் தெரியக்கூடிய அளவுக்கு எழுதிட்டே இருப்பேன். ஏன்னா இதுதான் பிரசங்கியாருடைய பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஏமேன். இயேசுநாதருடைய என்ன சவால் நினைக்கிறீங்க? அவருக்கு பிரசங்கம் பண்றது எந்த சவாலும் கிடையாது. அவருக்கு இருக்கிற சவாலே ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் கலிலேயாவில, யூதேயாவில, சமாரியாவில ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே அங்க மதங்கள், மதவாதிகள், அங்க இருக்கின்ற கொள்கைகள், அங்க இருக்கின்ற மத சட்டங்களால் எழுதப்பட்டு ஈர்க்கப்பட்டு போதிக்கப்பட்டு அதனால பாதிக்கப்பட்டு அதுல சிக்கி தவித்து கொண்டு இப்படி இருக்கிற மக்களுக்கு இப்ப இயேசு ஒரு புதிய டீச்சிங்ஸ் கொண்டு வர்றாருன்னா எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் பாருங்க. இப்ப ஒரு சொல்லி சொல்லி இவர் ஒண்ணு சொல்றாரு, பழசு இல்லைன்றாரு, ஒண்ணு சொல்றாரு அது இல்லைன்றாரு, அது எடுத்துருங்கன்றாரு, இதை போட்டுருங்கன்றாரு. ஆகவேதான் பாருங்க அவருடைய ஊழியம் ரொம்ப சவால மிக்கதா இருந்தது. ஆனாலும் அதை பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட். இது நீங்க நினைக்கிற மதம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஆச்சாரம் கிடையாது, இது சம்பிரதாயம் கிடையாது, இது சம்பிரதாயத்துக்காக அவர் வந்து சொல்லிட்டு போனது கிடையாது. ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு கவர்மெண்ட் எப்படி லீட் பண்ணுது, ஒரு கவர்மெண்டோட சிஸ்டம் என்ன, ஒரு கவர்மெண்டுடைய சிவிலைசேஷன் எப்படி இருப்பாங்க, ஒரு கவர்மெண்டோட லாஸ் எப்படி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி as it is இந்த பூமியில அரசாங்கங்கள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, எப்படி அது சிஸ்டமேட்டிக்கா செயல்பட்டு கொண்டு வருகிறதோ, அதே விதமாக தான் பரலோகம் என்கிற ஒரு கவர்மெண்ட்டும் செயல்படுகிறது. பரலோகம் என்கிற கவர்மெண்ட்டும் செயல்படுகிறது. இந்த பரலோகத்தை நீங்கள் கண்களால் பார்க்காம இருக்கலாம், ஆனால் அந்த பவர், அந்த அத்தாரிட்டி இந்த பூமியிலே அது எஸ்டாப்ளிஷ், அது அரைவலாகி அதை விஸ்தாரமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பவர், அந்த அத்தாரிட்டி இங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறது, பூமியில இருக்கிறது. ஆமென். பரலோக ராஜ்யம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து விட்டது. எப்ப வந்தது? இயேசு எப்ப வந்தாரோ அப்பவே ராஜ்யம் பூமிக்கு வந்து விட்டது. அந்த ராஜ்யம் வந்துடுச்சான்றதுக்கு என்ன அடையாளம்? ராஜ்யம் வந்துடுச்சுன்றீங்களே, அதுக்கான அடையாளம் என்ன? அதுக்கான அடையாளம் இயேசு சொல்லுகிறார். யோவான் சீஷர்கள் இயேசு வந்து கேட்கிறாங்க, வருகிறவர் நீர்தானா, இல்ல வேற யாராலும் வருவதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? ஏன்னா அப்போ யூதர்கள் யாரோ ஒருத்தருக்கா காத்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கா காத்து கொண்டிருக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் யார் வருவார்னு சொன்னாங்களோ அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னவர் எப்ப வருவார் என்று அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏமேன். எரேமியா, ஏசாயா, யோவேல் இவங்கெல்லாம் ஒருத்தர் சொல்றாங்க, ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து உலகத்தை மீட்பாரு, ஒருத்தர் வருவாரு, அவர் மீட்பாரு. அந்த யூதர்களும் எதிர்பார்த்தாங்க யார் வருவாரு. இப்ப டவுட் வருது, ஏன்னா வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று பண்டு போயிடுறாங்க, ஒரு இவரா இருக்குமா அவரா இருக்குமான்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. கடைசியில இவர் வராரு, இவரும் நல்லாவே பிரசங்கம் பண்றாரு,
இவரும் நல்லாவே கடவுளுடைய அற்புதம் செய்யறாரு. இப்போ ஃபைனலா யோவான் அனுப்புறாரு, ஆள் அனுப்புறாரு. எதுக்கு ஒரு வார்த்தை போய் என்ன பண்ண கேட்டுட்டு வாங்க, நாம யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அது இவர் தானா, ஒருவேளை அவர் வந்துட்டாரா, நம்ம காலத்துல வந்துட்டாரா என்னமோ, போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி யோவான் தன்னுடைய சீஷர்களை 2 பேர் அனுப்புறாரு. 2 பேர் போய் இயேசுவை கேட்கிறாங்க, வருகிறவர் நீர்தானா, இல்ல வேற ஒருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? ஏற்கனவே காத்திருந்தோம், பல வருஷம் ஆயிடுச்சு சொல்லி யாரும் வரல. ஒரு நீங்க என்ன வந்துட்டீங்களா, நீங்க தான் அவரா, சொல்லுங்க, எங்களை அனுப்பினவருக்கு நாங்கள் போய் உத்தரவு சொல்லணும். இயேசு என்ன உத்தரவு சொன்னாரு? குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், ஊமையன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், மரித்தவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான், போய் யோவானுக்கு போய் சொல்லுங்கன்றாரு. என்ன அர்த்தம்? வந்தவர் நீர்தானா, இல்ல வேற யாச்சும் வர காத்திருக்க கேட்டதுக்கு ஆமா நான் தான் வந்தானே முடிஞ்சு போச்சு. அவர் நான் தான், ஏசாயாவுல சொன்ன பர்சன் நான் தான் சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் அப்படி சொல்லல. குருடர்கள் பார்வையடைகிறார்கள் அப்படின்னு அர்த்தம், ஒரு கவர்மெண்ட் வந்துடுச்சு இந்த உலகத்தில், ஒரு இருளின் ராஜ்யத்தின் அரசாங்கம் பவர்ஃபுல்லா வேலை செய்தது. இந்த உலகத்தில் பிசாசின் கவர்மெண்ட் வேலை செய்தது. அவனோட கவர்மெண்ட் வச்சுருக்கிறான். பிசாசுன்னு ஒரு கவர்மெண்ட், அவனுக்கு ஒரு ராஜ்யம். அந்த கவர்மெண்டோட ராஜா பிசாசு. அவன் ஜனங்களை குருடாக்கி, ஜனங்களை முடமாக்கி, ஜனங்களை செவிடாக்கி, ஜனங்களை ஊமையாக்கி, ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு, ஜனங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து, உலகத்தோட சமாதானத்தை சீர்குலைத்து, அவங்களுக்கு மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறது பிசாசின் கவர்மெண்ட், பிசாசோட ராஜ்யம். அந்த கவர்மெண்ட்டையும் அந்த ராஜாவையும் அந்த அரசாங்கத்தின் கொள்கைகளையும் எதிர்க்கவோ ஃபைட் பண்ணவோ, அந்த ராஜாவை நிர்மூலமாக்கவோ உலகத்தை ஒரு ராஜாவும் என்ன செய்யல, ஒரு ராஜாவும் வரல. ஆனா ஊருப்பட்ட மதம் வருது, ஊருப்பட்ட கோயில் கட்டுறாங்க, ஊருப்பட்ட சடங்குகள் பண்றாங்க, ஊருப்பட்ட சம்பிரதாயங்கள் பண்றாங்க. ஆனா பிசாசினுடைய ராஜ்யத்துக்கும் இந்த கோயில் கட்டுறதுனாலயோ சம்பிரதாயங்கள் பண்றதுனாலயோ மதங்களை பிரச்சாரம் பண்றதுனாலயோ அவனுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அதுவெல்லாம் அவன் கவர்மெண்ட்டை பாதிக்க போறதே கிடையாது. பிசாசுடைய கவர்மெண்ட்டை பாதிக்கணும்னா, பிசாசுடைய ராஜாவுடைய கொள்கைகளை சீரழிக்கணும், சிதைக்கணும்னு சொன்னா, பிசாசை விட ஒரு அல்டிமேட் கவர்மெண்ட் ஒண்ணு பூமிக்கு வரணும். பிசாசின் ராஜ்யத்தோட ஒரு பவர்ஃபுல் ராஜ்யம் ஒண்ணு இந்த பூமியில அரைவல் ஆகணும். அப்படி ஒரு கவர்மெண்ட் பூமியில எந்த கவர்மெண்ட் வந்தது கிடையாது. ரோம கவர்மெண்ட் வந்தது கிடையாது, கிரேக்க கவர்மெண்ட் வந்தது கிடையாது, பெர்ஷியா கவர்மெண்ட் வந்தது கிடையாது, எகிப்து சாம்ராஜ்யம் வந்தது கிடையாது. இதெல்லாம் பவர்ஃபுல் கவர்மெண்ட் தான் ஒரு காலம் ஏங்கினாங்க. பட் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் கவர்மெண்டா இருந்தாலும் இந்த உலகத்தை மட்டும்தான் அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியுமே தவிர, ரூல் பண்ண முடியுமே தவிர, கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்ற பிசாசோட கவர்மெண்ட் அவங்களால டச் கூட என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இன்னும் சொல்ல போனா அந்த பிசாசோட கவர்மெண்ட் பூமியில ரூல் பண்ற கவர்மெண்ட் அவன் கண்ட்ரோல் வச்சிருந்துக்கிறான். பிசாசோட கவர்மெண்ட் இந்த பூமியில ரூல் பண்ற ராஜாக்கள் அவன் கண்ட்ரோல் வச்சு அவனுடைய சித்தாந்தங்களை இவங்களுக்குள்ள கொடுத்து இந்த பூமியில ரூல் பண்ற எல்லா அரசர்களும் பிசாசோட கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இயேசு என்கிற ஒரு ராஜா உலகத்துக்கு வராரு, அவர் ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வராரு. இந்த இயேசுங்கிற ராஜாவையும் பிசாசு விளைவிக்க அவன் இந்த கவர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ண முயற்சி பண்றான். எந்த முயற்சியும் செல்லுபடி ஆகவே இல்லை. இந்த இயேசு இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவாகி இயேசு என்ன பண்றாரு, ஒரு புதிய ஒரு பிரசங்கத்தை பண்றாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார். சோ ஜனங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தாமதமாகுது, டிலே ஆகுது. கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா பல பேர் என்ன செய்யல, வர புரிந்து கொள்ளவே இல்லை. சரி, அப்போ இந்த கவர்மெண்ட் சொன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு சில கொள்கைகள் சட்டம் இருக்குன்னு சொன்னல்லவா. ராஜா இருக்கணும், ராஜா ரூல் பண்றது ஜனம் இருக்கணும், ஜனங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சட்டம் இருக்கணும். ஜனங்கள் சட்டம் இருந்தா நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கணும். பிறகு அந்த ஜனங்களுக்கு குடியுரிமையும் இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய போதனைகளை பற்றி பேசும்போது இந்த இயேசு சொல்றாரு, இந்த ராஜ்யத்துக்கு வாங்க, மனம் திரும்புங்கன்றாரு. ஏன் ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொன்னா, லீகலா நீங்க குடியுரிமை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் லீகலா என்ன பண்ணுங்க, குடியுரிமை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இன்னைக்கு நான் படிக்கிற இந்த கான்செப்ட் என்னன்னு சொன்னா, கிங்டம் கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடியுரிமைக்கான அபிப்பிராயம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடியுரிமை, எல்லாம் குடியுரிமை, குடியுரிமை. இந்த குடியுரிமை பற்றி தான் இன்னைக்கு நாம பேச போகிறோம். இந்த குடியுரிமை பற்றி பேசுவதற்கு முன்னால எதை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, குடியுரிமைனா என்ன, இந்த குடியுரிமை ஏன் வாங்கணும். இந்த குடியுரிமை என்பது ஒவ்வொரு நாட்டு மனிதனுடைய ஒரு ஒரு பர்த் ரைட்டாக இருக்கிறது, அவனுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. ஒரு நாட்டுல நான் ஒரு குடிமகனா இருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பர்த் ரைட் என்னன்னு சொன்னா, நான் இந்த நாட்டுடைய குடிமகனாய் நான் இருக்கிறேன். இந்த குடிமகனாய் நான் இருக்கிறேன் என்கிற அந்த குடி உரிமையே போதும், இந்த நாட்டுல நீங்க செல்வாக்கோட வாழ முடியும், இந்த நாட்டுல நீங்க சிறப்பாகவும் இருக்க முடியும். இந்த நாட்டுல உங்களுக்கென்று ஸ்பெசிபிக்காக இயக்கப்பட்டிருக்கிற சலுகைகளை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்ளப்பட முடியும். ஒரு நாட்டோட குடிமகனா இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டு குடிமகன்களுக்கு என்று குடிமக்களுக்கு சில பிரிவிலேஜஸ் அந்த நாடு வச்சிருக்குது. இந்த நாட்டுல எனக்கு யாருமே இல்லை, அனாதையா இருக்கிறேன், அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல, வாசல்ல, 3 வேளை சாப்பாடு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் நடுத்தூரில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாட்டுல எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நாட்டுல எனக்குன்னு சட்டம் ஒண்ணு இருக்குது. நாட்டுல எனக்குன்னு என்ன இருக்குது? சட்டம் இருக்குது. எனக்குன்னு சில உரிமைன்னு இருக்கிறது. நான் இந்த நாட்டுல பிறந்திருக்கிறேன், இந்த நாட்டு குடிமகனா இருக்கிறேன் அப்படிங்கறத நான் அறிவு எனக்கு இருக்கும்போது, என்னுடைய பிரிவிலேஜஸ், எனக்கு வேண்டிய 3 வேளை சாப்பாட்டை, நான் தங்குவதற்கான இடத்தை அரசாங்கத்திடமிருந்து நான் உரிமையோடு பெற்றுக் கொள்ளப்பட முடியும். ஹலோ, விளங்குதா நான் பேசுறது? அரசாங்கத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? உரிமையோட பெற முடியும். அப்போ குடிமகனுக்கு எவ்வளவு உரிமை பாருங்க. இது தர்மம் கிடையாது. அரசாங்கம் எனக்கு தர்மம் பண்றது இல்ல. நான் அரசாங்கத்திட்ட போயிட்டு தர்மம் கேட்க அவசியமும் இல்ல. உரிமை கோருவது வேற, தர்மம் கேட்பது வேற. குடிமகன்களுக்கு, ஒவ்வொரு நாட்டு குடிமகன்களுக்கு அந்த நாட்டில அவனுக்கு வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கென்று அந்த நாடு அவனுக்கு உரிமைகள் வழங்கி இருக்கிறது. பட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு சில நாட்டுல சில மக்களுக்கு தங்கள் நாட்டுடைய உரிமை என்னன்னு தங்களுக்கே தெரியாம அனாதையா செத்து போயிடுறாங்க, அனாதையா வாழ்ந்துடுறாங்க. யாரும் இல்லை, யாரும் இல்லைன்றாங்க. அதுவே தப்பு. யாரும் இல்லைன்னா என்ன? அரசாங்கம் இருக்குது இல்ல. யாரும் இல்லைன்னா என்ன? உங்களுக்குன்னு சில சட்டம் இருக்குது இல்ல. யாரும் இல்லைன்னா கூட என்ன? உங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது இல்ல. ஏன் நீங்க கோரல, ஏன் நீங்க அதை பெறலைன்னா அந்த அளவுக்கு அறிவில்லைன்றாங்க. அறிவில்லைன்னா அது உங்க பிரச்சனை. அறிவில்லைங்கிறது உங்க பிரச்சனை. நீங்க அந்த அறிவை வளர்த்து இருக்கணும், அந்த அறிவை பெற்று இருக்கணும். ஒரு நாட்டுல நாம பிறந்துட்டோம்னு சொன்னா, நாடு எவ்வளவு டெவலப் ஆகுதோ அதை கேட்டபடி நான் நாலேஜபிளா, அறிவுள்ளவனாக, சிறப்பான விதத்துல, நான் கல்வியில எல்லா விதத்துல முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏன்னா உரிமைகளை கேட்டாச்சு தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியலன்னா அந்த லேக் ஆஃப் நாலேஜ் தான் என்னுடைய ஃபெயிலியருக்கு ரீசனா இருக்கிறது. ஆமென். அந்த அறியாமை தான் என்னோட பிரச்சனைக்கு காரணமே தவிர எனக்கு யாரும் இல்லைங்கிறது பிரச்சனையே கிடையாது. சில பேர் சில நேரங்களில் சிலர் இதை வச்சே கம்பேஷனை சம்பாதிக்கிறாங்க. மக்கள் என்ன யாரு மக்கள்கிட்ட போய் சொல்ல, யாருமே இல்லைங்க, அப்பா இல்லைங்க, அம்மா இல்லைங்க, வீடு இல்லைங்க, வாசல் இல்லைங்க, ஐயோ பாவம்ன்றாங்க. ஐயோ பாவம்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தராங்க. அதெல்லாம் நல்லதுதான், வாங்கித்தாங்க. ஆனா அதுக்கு பதில் அவனுக்கு நீங்க சில அறிவை ஏற்படுத்தி இருக்கணும். ஏப்பா யாருமே இல்லை, நீ ஏன் புலம்பின்னு இருக்கிற? நீ எந்த நாட்டு குடிமகன் தெரியுமா? நீ இந்தியாங்கிற ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாட்டினுடைய சிட்டிசனா இருக்கிற. உனக்கு தெரியுமா, இந்த நாட்டுல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த நாடு அவனுக்கு பாதுகாப்பு நாடு கொடுக்கணும். இந்த நாட்டுல அவனுக்கு தங்குவதற்கு வீடு இல்லைன்னா தங்குவதற்கு வழி அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சோறு இருக்குது, வீடு இருக்குது, நீ படிக்கிறியா, போய் படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இதெல்லாம் நீ பேப்பர்ல உள்ள உரிமைகளை நீ அரசாங்கத்துக்கிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட முடியும். அப்படி பெற்றோர் சில பேர், பெறாதவர்கள் பல பேர். எதுவுமே நம்புறீங்க? ஐ மீன் பாருங்க, ஒரு நாடுல இருக்கிறோம், நாடு
நாட்டுடைய பற்றி அறிந்து உரிமை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ ஏன் இந்த சிட்டிசனை பற்றி நான் பேச போறேன்னு சொன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் குடியுரிமை என்று வழங்குறாங்க. குடியுரிமை என்பது அவ்வளவு லேசில் யாராலும் பெற்று விடவே முடியாது. ஆமேன். குடியுரிமையே ஒரு நாட்டுல நீங்க அவ்வளவு சாமானியம் என்ன பண்ற முடியாது, பெற முடியாது. நீங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்தோட குடியுரிமை பெற்ற முடியாதுங்க. குடியுரிமை என்றது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டானது, ரொம்ப சட்டப்பூர்வமானது. சட்டத்துக்கு விரோதமாக யாரும் குடியுரிமை என்ன பண்ற மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துட மாட்டாங்க. சில குடியுரிமைக்காக சில பேர் தவம் கிடக்குறாங்க, வெயிட் பண்ணி வாங்குறாங்க, அதுக்காக எவ்வளவுனா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு நாடு ஒரு மனிதனுக்கு சில குடியுரிமை எப்படி ஈஸியா கொடுக்குறாங்க தெரியுமா? ஒண்ணு இல்ல, அந்த நாட்டுல பிறந்தாலே போதும், அந்த நாடு உங்களுக்கு என்ன பண்ணுது, இலவசமா பிறந்தாலே கொடுத்துருது. அப்போ எந்த நாட்டுல பிறக்கிறீங்கன்னு முக்கியம், எந்த நாட்டுல பிறந்தீங்க முக்கியம். அந்த பிறந்த உடனேயே அந்த அரசாங்கத்தோட பதிவேட்டில் நீங்கள் பெயரேற்றப்படுகிறீர்கள். இந்த மனிதன் எங்க நாட்டில இந்த நேரத்தின்படி இங்கே பிறந்திருக்கிறான், இவன் எங்க நாட்டுடைய சிட்டிசனா இருக்கிறான். அதுதான் எந்த நாட்டுல பிறந்தீங்களோ அந்த நாடு இம்மிடியட்டாக நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு குடியுரிமை வழங்குகிறது. ஆமென். அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி இங்க இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது மனம் திரும்புங்கன்றாரு. ஏன் மனம் திரும்புங்க? பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்றாரு. இன்னொரு கவர்மெண்ட் வந்திருக்குதுன்றாரு, ஒரு கிங்டம் இருக்குது, ஒரு கண்ட்ரி வந்துருச்சு. ஏன் இந்த கண்ட்ரி பற்றி இங்க பேசுறாரு? வாங்க இந்த கண்ட்ரில வந்துருங்கன்றாரு. ஏன் இந்த கண்ட்ரிக்கு வாங்கன்றாரு? இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு ஒண்ணு இல்ல, உங்க மைண்ட் டியூன் பண்ணி ரெனியூல் பண்ணி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படவே முடியாது. ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால், சாரி அதான் முதல்ல சொல்லியிருக்கேன் நான், ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால், ரீபர்த் ஆகாவிட்டால், ஆகாவிட்டால், பர்த் ஆகலனா மறுபடியும் பெறவாவிட்டால் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆனால் மறுபடியும் பிறக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் பிறக்கிறவர்கள். அப்போ இங்க பிறப்பை பற்றி, குடியுரிமை பற்றி, ராஜ்யம் பற்றி, தேச பற்றி ஏன் இங்க எல்லாம் பேசிட்டு வர, இதெல்லாம் ஒன்னு கனெக்ட் பண்ணிட்டு வர போறோம் நம்ம. ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால், எல்லாம் மறுபடியும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லிட்டு வராருங்க, நீங்க மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. ஏன் மறுபடியும் பிறக்கணும்? மறுபடியும் பிறந்தீங்கன்னா கிங்டம் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துரும். கிங்டம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறோம்? குடியுரிமை வழங்கிவிடும். நீங்க மறுபடியும் பிறந்துருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசித்து மனசை திருப்பி உங்களுடைய மத அபிப்பிராயங்களை, மத சட்டங்களை, மத கொள்கைகளை நிராகரித்து தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் கொள்கைகளை, தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தாந்தங்களை, தேவனுடைய ராஜ்யத்தின் அபிப்பிராயங்களை உங்க மனசுல ஏத்தி 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 உங்க உள்ளத்தை நிரப்பி, இதன் மூலமா நீங்கள் ராஜ்யத்துக்குள்ள வந்து ஒரு நியூ பர்த் ஆகுங்க, நியூ புதிய பிறப்பில வந்துருங்க, மனசை திருப்பிக்கோங்க. அந்த நிமிஷம் முதற்கொண்டு எந்த நிமிஷத்துல நீங்க பிறந்தீங்களோ அந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. ஆமென். குடியுரிமை வழங்கப்படுகிறது. எந்த நாட்டுல பிறந்தீங்கிறது முக்கியம். இன்னைக்கு நீங்க இந்த பூமியில தரித்திரம் பிடிச்ச நாட்டுல பிறந்தா கூட பிரச்சனையே கிடையாது. நீங்க நினைச்சீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை போய் நீங்க பிறக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க குடியுரிமை பெற்றுக்கொள்ளப்பட முடியும். பாருங்க, இந்த உலகத்தை மனுஷன் வந்து பாருங்க இப்படியே தான் பேசணுமா, நாடு சரியில்லைங்க, எங்க நாட்டுல கவர்மெண்ட் சரியில்லைங்க, எங்க நாட்டு சிஸ்டம் சரியில்லைங்க, இதேதான். ஏன்னா இவன் எப்பவுமே இவனோட பிரச்சனைகளை இப்படி எல்லாம் பேசி கம்பேஷனை சம்பாதிக்க முயற்சி பண்றான். ஒண்ணு நாடு சரியில்லைனவா, இல்ல வீடு சரியில்லைனவா, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னுவா, படிப்பு இல்லைன்னுவா, அறிவு இல்லைன்னுவா, யாரும் இல்லைன்னுவா, நடத்த வழி இல்லைன்னுவா, போதிக்கு ஆள் இல்லைன்னுவா, சொல்லிக் கொடுக்க இல்ல, ஏன்னா தூக்கி விட ஆள் இல்ல, கலட்டி விட ஆள் இருக்கிறாங்க, எதையாவது பேசி 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 காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? தீர்வை கண்டுபிடிக்க மாட்டான். பாக்குறவங்ககிட்ட கேட்கறவங்க எல்லாம் பிரச்சனை சொல்லிட்டே இருப்பான். பட் இது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நாள் தீர்வா அமைய போவது கிடையாது. நீங்க எந்த நாட்டுல பிறந்தீங்க, எந்த வீட்டுல பிறந்தீங்க, எந்த நிலைமையில பிறந்தீங்க, என்ன சிச்சுவேஷன் இருக்கிறீங்க, உங்களை எத்தனை பேர் கைவிட்டாங்க, அதெல்லாம் டசன்ட் மேட்டர், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் நீங்க நினைச்சீங்கன்னா மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குடியுரிமை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
மறுபடியும் பிறப்பது உங்களுடைய உரிமை. நீங்க நினைச்சா மறுபடியும் பிறக்கலாம். இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு விசுவாசித்து அவர் ராஜ்யத்துக்குள்ள வந்து அவருடைய சித்தாந்தங்களை, அவருடைய கொள்கைகளை, சட்டங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு உள்ளத்தை கடவுளுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த நிமிஷத்திலேயே நீங்கள் ராஜ்யத்தின் குடிமகன்களாக, குடிமக்களாக நீங்கள் பிறக்கிறீர்கள். அவருடைய சட்ட புஸ்தகத்தை உங்க பேரில் ஏற்றப்படுகிறது, எழுதப்படுகிறது. அந்த கிங்டம் அதை விட்டு எரைஸ் பண்ணவே பண்ணாது. ஆமென். எதுவுமே கவனிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் தேவட ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் இருக்கிறோம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொன்னான் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய குடிமகனாய் இருக்கிறேன். ஆகவே அந்த ராஜ்யத்தினுடைய சலுகைகளை, அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை, எல்லா வகையான மேன்மைகளை அனுபவிப்பதற்கு எனக்கு உரிமை உண்டு. இது என்னுடைய பிறப்புரிமை. இதோ நாலேஜ். அப்போ நீங்க மறுபடியும் பிறந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்க மத கொள்கைகளை எல்லாம் தூக்கி நிராகரிச்சீங்கிறது உண்மையானால் நீங்கள் நம்புங்க, நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தின் குடிமகனா இருக்கிறீங்க. நீங்க ஒரு சிட்டிசனா இருக்கிறீங்க. நீங்க சிட்டிசன். இந்த அறிவு இருக்கணும். அதான் சொல்லலவா, நாடு சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, இப்படி பேசாத ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு சொல்யூஷன் தேடணும். அந்த சொல்யூஷன் தான் பேசணும். அந்த சொல்யூஷனுக்குள்ள வந்துடணும். இப்ப நான் சொன்னது பிரச்சனை இல்லை, தீர்வை பேசிக்கொண்டு வருகிறேன். ஆமென். பிறகு இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசும்போது எந்த நாடும் அவ்வளவு சாமானியமாக குடியுரிமை வழங்காது. ஆனால் எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த நாடு குடியுரிமை வழங்க வேண்டியது அந்த நாட்டுடைய கடமையா இருக்கிறது. ஆகவே நாம் இந்தியாவில் பிறந்திருக்கலாம், இந்தியாவோட கவர்மெண்ட் சிஸ்டம் சரியில்லாமல் இருக்கலாம், இந்தியாவில் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் இருக்கலாம், இல்ல தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை விட நல்ல கவர்மெண்ட் உலகத்துல வந்திருக்குது. கடவுளுடைய கவர்மெண்ட், கடவுளுடைய ராஜ்யம் இந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு என்டர் ஆயிட்டு நீங்க மறுபடியும் பிறங்க. மறுபடியும் பிறப்பதுனா என்ன? புதுசா பிறக்கிறது. புதுசா பிறக்கிறது. புதுசா பிறந்தா புது பேப்பரா வர்றது. ஏற்கனவே பழைய பேப்பரை தூக்கி போட்டு பழைய ஆளுக்கு பலர் பல விதமா எழுதி வச்சிருப்பான். இவன் ஒரு மாதிரி எழுதி, அவன் ஒரு மாதிரி எழுதி, வந்தவன் போறலாம் மைண்ட் எழுதி. நாம பிறக்கும் போது பியூர் ஒயிட் தான் பிறக்கிறோம். பிறக்கும் போது மைண்டு, ஹார்ட் எல்லாம் கரெக்டா இருக்குது. வரவெல்லாம் பேனா வெட்டு என்ன பண்ணிடுறாங்கல்ல, வரவெல்லாம் பேசி பேசியே மைண்ட் ஃபில் பண்ணிட்டு போயிடறான். வர இவனு சொல்றது, அவனு சொல்றது, அதை நம்பி இதை நம்பி, இதை கேட்டு அதை கேட்டு நாம் என்ன பண்றோம்? அந்த வெள்ளை பேப்பர்ல அங்கங்க எழுதி வச்சுக்கிறோம். அங்கங்க ரவுண்டு போட்டு எல்லாம் எழுதி எழுதி இப்ப கடைசியில எல்லாம் தப்புன பிறகு இப்ப புதுசா ஒண்ணு எழுதுனா அதை எரேஸ் தான் பண்ண முடியாது. கடவுள் சொல்றாரு, அதெல்லாம் எரேஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகும், பேசாம மறுபடியும் பிறந்துருன்றாரு. பேசாம மறுபடியும் பிறந்துரு. மறுபடியும் பிறக்கிறது வழி இருக்குதுன்றாரு. எப்படிங்க பிறக்கிறது? அவன் கேட்கிறான், நிக்கோதேமே கேட்கிறான், மறுபடியும் பிறக்கிறதுனா அதுன்னு அவ்வளவு சாமானியமான விஷயமா? ஒரு தாயோட வயிற்றுல போய் இடி பிறந்து வர்றதுன்னா லேஸ்பட்ட விவகாரமா? என்ன பேசுறீங்க மறுபடியும் பிறக்கணும்னு? அப்படியே கேட்கிறான் இயேசுநாதரை. நான் சொன்ன மறுபடியும் பிறப்பது என்பது அதை பற்றியதில்லப்பா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படவே முடியாது. ஜலம் என்கிறது என்ன? அது உன்னை சுத்திகரிக்கிற அது ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஜலமும் அந்த சொன்னா கர்ப்ப பையில எப்படி ஒரு ஃபுல்ஃபில் வாட்டர் ஆகுதோ, அந்த தண்ணியில இருந்து ஒரு குழந்தை எப்படி பர்த் ஆகுதோ, அப்படி ஒரு கட்டுற வார்த்தை என்னும் ஜலத்தின் மூலமாக நீங்க உள்ளிருந்து பிறக்கணும்ன்ற அந்த வார்த்தையினால் பிறக்கணும்ன்றாங்க. ஜலத்தினாலும் ஆவின்றது அது ஸ்பிரிச்சுவல் குரோத். அது ஃபர்ஸ்டா நீங்க பிறந்தது என்ன? பிசிக்கலா பிறந்தீங்க. பிசிக்கலா ஒரு ஹியூமனுடைய உதவினால், ஒரு மனிதனுடைய வித்தினால் நீங்க பிறந்தீங்க. ஆனா இந்த ரீபர்த்ங்கிறது, இந்த born againன்றது ஒரு ஒரு பியூர் வாட்டர் மூலமா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா ஆவியினால் பிறப்பது. ஆவியினால் பிறப்பது. அப்படி பிறந்துட்டு பிறக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. பிறந்துருங்கன்றாரு. எதுக்கு அதை அழிச்சு இதை அழிச்சு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? பேசாம ரீபர்த் ஆடுங்கன்றாரு. மறுபடியும் பிறந்துருங்க, மறுபடியும் எல்லாம் புதுசா வந்துடும். உங்களோட ஹார்ட் மைண்ட் எல்லாம் புதுசாயிடும். மறுபடியும் பிறந்துட்டீங்க அப்படின்னா
நான் ஒரு 40-50 வயசு ஆன ஆளா இருக்கிறேன். நான் இப்ப மறுபடியும் பிறக்கிறேன்னா என்னுடைய உள்ளத்திலே நான் மறுபடியும் பிறந்திருக்கலாம். என்னோட ஆவியில நான் ஒரு நியூ கிரியேஷனா இருக்கலாம். என்னுடைய பவுல் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள்லாம் ஒழிந்தன. அப்ப அதாவது நான் ரீபர்த்னா இந்த என்னோட ஸ்பிரிட்ல புதுசாயிட்டேன். என்னோட ஸ்பிரிட்ல ஒரு நியூ பார்ன் ஆயிட்டேன், புதுமையான பிறப்பாயிட்டேன். பிரச்சனை நான் 50 வயசு எனக்கு, ஆனா என்னோட ஆவி இவ புதுசா பிறந்துச்சு. பட் ப்ராப்ளம் என் மைண்டு சரியில்லாம இருக்குது. என் மைண்டு சரியில்லை, என் எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனைகள் சரியில்லை, என்னுடைய அபிப்பிராயங்கள் சரியில்லை, என்னோட கொள்கைகள் சரியில்லை, என்னோட ஐடியா சரியில்லை. என்னுடைய மைண்டு என்னை இயக்குகிற ஒரு ஆப்ரேட் சிஸ்டமா இருக்குது. இந்த மைண்ட் எப்படி சரியில்லாம போயிடுச்சு? ஸ்பிரிட்ல நியூவா இருக்கிறேன், பட் மைண்ட் சரியில்லாம இருக்கிறேன். இதான் பிரச்சனை. உள்ள ஆள் எவ்வளவு நல்ல ஆளா இருந்தா கூட தலை சரியில்லாம போனா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். ஐ மீன், நல்ல வீட்டை கட்டிட்டு 4 பைத்தியத்தை உள்ள விட்டினா வீடு எப்படி இருக்கும்? வீடு கோளாறு ஆயிடும். வரவங்க மேல எது மேல விழுன்னு தெரியாது. வீடு நல்லா இருக்குங்க, நல்லா ஜோரா கட்டிருக்கிறாங்க, வீடு நியூ தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. பட் உள்ள 4 பைத்தியம் இருக்குது, உள்ள 4 கோளாறான ஆளுங்க இருக்கிறாங்க. கேட்டை திறந்தீங்கன்னா மேல இருந்து பாட்டில் விழுமா, மேல இருந்து காஃபி ஊத்துவாங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியும். ஏன்னா அந்த மென்டலி அந்த டிஸ்டர்ப் ஆனவங்க நல்ல இடத்தை கூட அவங்களால தூய்மையா வச்சுக்கொள்ளவே முடியாது. இதுதான் பிரச்சனை. என்னுடைய ஸ்பிரிட்ல நான் நியூ ஆயிட்டேன், பட் மென்டலியா நான் அஃபெக்ட் ஆயிருக்கிறேன். ஏன்னா மைண்ட் ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். மன ரீதியா எப்ப நான் பாதிக்கப்பட்டேன்? பல விதமான சொல்றதை கேட்டு 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 பல காரியங்களை நம்பி நம்பி நம்பி, அந்த போதனை நம்பி, இந்த போதனை நம்பி, இந்த மதத்தை நம்பி, அந்த மதத்தை நம்பி, எல்லாத்தையும் நம்பி என் மைண்ட் எல்லாம் இப்ப கரப்ஷன் ஆச்சு. பட் ஸ்பிரிட் நியூவா இருக்குது, பட் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப என் மைண்ட சரி பண்ணாம நான் சக்சஸ்ஃபுல்லா வாழவே முடியாது. என் மைண்ட சரி பண்ணணும்னு சொன்னா கர்த்தரோட வார்த்தை கேட்டு தொடர்ந்து அதை நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேட்டு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு கவனிச்சு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன அதோட அடாப்ட் பண்ணி, இப்படிதான் என் மைண்ட் கிளியர் ஆகும்னு சொன்னா அதை கேட்கே தீர வேண்டும். கேட்டுக்கொண்டு புரிந்து கொண்டு, புரியல நான் கேட்டு கடவுளை கேட்டு மறுபடியும் புரியுற அளவுக்கு நான் கேட்டு 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 என் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா எரைஸ் பண்ணி என் மைண்டோட தாட்ஸ் எல்லாம் மாத்தி இப்ப என்ன ஆகுது? என் ஸ்பிரிட் மாதிரியே என் மைண்டு மாற ஆரம்பிக்கும் போது என் மைண்டு புதுமையானவளை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமென். அப்போ இந்த நியூ பர்த்ன்றது இதுதான், born again. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சிட்டிசனா வரணும்னு சொன்னா நீங்க மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. எல்லாம் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்துட்டீங்க, அது எந்த பிரச்சனை இல்லை. ஆனா மைண்ட் ரெனியூல் பண்ணாம நீங்க மறுபடியும் பிறந்தும் பிரயோஜனமே கிடையாது. மைண்ட் ரெனியூல் பண்ணணும். மைண்ட் ரெனியூல் பண்ணா இன்னும் புரியும்படி நான் சொல்றேன். நீங்க ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டுல ஒரு 30, 40, 50 வருஷமா வாழ்றீங்க. இப்ப உங்களை கொண்டு போயிட்டு கியூபால விடுறாங்க, இல்ல ஜெர்மன்ல விடுறாங்க, இல்ல ரஷ்யால விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கியூபாவுடைய கவர்மெண்ட் சிஸ்டம் வேற, கியூபாவுடைய லாங்குவேஜ் சிஸ்டம் வேற, கியூபாவுடைய கல்ச்சரல் வேற, ஜெர்மன் லாங்குவேஜ் வேற, ஜெர்மன் கல்ச்சரல், ஜெர்மன் சிஸ்டம் வேற, ரஷ்யா சேம், ரஷ்யா கல்ச்சர் வேற, லாங்குவேஜ் எல்லாம் வேற. பாருங்க, அங்க இருக்க வெதர் கூட வேற, அங்க கால சீதோஷனம் கூட வேற. இப்ப இந்தியாவில் இருக்க உங்களை கொண்டு போய் உங்களை ஒரு ஆஃபர் பண்றாங்க, ரஷ்யாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு லட்சமா சம்பளம் தரோம். ஒரு ஆஃபர் வருது சார், அது ஆஃபர் லெட்டரை வாங்கிட்டேன். இப்ப நான் ரஷ்யாவுக்கு போறேனோ இல்ல கியூபாவுக்கு போறேனோ இல்ல நான் ஜெர்மன் போறேன், ஏதோ ஒரு போறேன். பாருங்க, போகும்போது ரொம்ப உற்சாகமா தான் இருக்கிறேன். ஆஹா, நான் இனிமே நல்லா ஆயிடுவேன், இனிமே வேற நாட்டுக்கு போயிட்டா நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் போறேன்னு வைங்க. பட் இந்தியாவுடைய கால சீதோஷனமே உஷ்ணமா இருக்கும், ஆனா ரஷ்யாவோட கால சீதோஷம் எல்லாம் மைனஸா இருக்கும். அங்க முழு குளிர்ச்சியா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்கன்னு சொல்லி நான் உள்ள போயிட்டு, ஆனா ஒவ்வொரு நாளும் அங்க நரக வேதனை பட்டிருப்பேன். காலையில குளிரு, மத்தியானம் குளிரு, ராத்திரி குளிரு. அந்த குளிர்ல என் சரீரம் செட் ஆக மாட்டேங்குது.
அவங்க கொடுக்குற ஃபுட் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, அவங்க கொடுக்குற வஸ்திரம் என்னால போட்டுக்க முடியல, அவங்களோட என்னால ஒத்துழைக்க முடியல, வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஏற்படும் போது என் மைண்ட் என்ன டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். தேவையா இதெல்லாம் உனக்கு? கூழோ கஞ்சோ உன் நாட்டுல குடிச்சிருக்கலாம்ல, இந்த குளிர் கஷ்டம் உனக்கு தேவையா? இந்த அவஸ்தை உனக்கு தேவையா? இப்படி என் மைண்ட் எனக்கு சொல்லி சொல்லியே என்ன ஆகுதுன்னு சொன்னா, கடைசியில அந்த நாட்டையே விட்டுட்டு நான் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏமேன். ஆஃபர் கிடைச்சிச்சு, வேலையும் கொடுத்துட்டாங்க, பட் மைண்ட் ரெனியூல் ஆகலையே. அப்புறம் அந்த நாடு சொல்றாங்க, நான் இந்தியாவுக்கு போறேன்னா போனா கஷ்டப்படுவேன், இந்த வேலை திரும்ப உனக்கு கிடைக்காது, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாம வந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லி அனுப்பாங்க தெரியுமா? ஒரு நாட்டுக்கு போகும்போது முதல்ல அந்த நாட்டோட வெதர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களால வாழ முடியுமான்னு பயிற்சி பண்ணுங்க, அதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகிற அளவுக்கு மைண்டை செட் பண்ணிக்கோங்க, மைண்டை டியூன் பண்ணிட்டு அப்புறமா நாட்டுக்குள்ள வாங்க. பாருங்க, விண்வெளிக்கு போற ஒவ்வொரு விண்வெளி வீரர்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களா ட்ரெஸ்ஸை போட்டு மேல அனுப்புறாங்கன்னு சொல்லி 6 வருஷம் 7 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பூமியில. நீங்க வேற ஒரு கிரகத்துக்கு போறீங்க, அந்த கிரகத்தோட வெதர் வேற, அந்த கிரகத்துடைய அந்த லா ஆஃப் ஆபரேஷன் வேற, அந்த கிரகத்துடைய அந்த கிராவிட்டி பவர் வேற, புவியீர்ப்பு இங்க இருக்கிற மாதிரி ஈர்க்க விஷயம் இருக்காது, அங்க எல்லாமே மிதந்துட்டு இருக்கும். அங்க எப்படி குளிக்கணும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், ஹலோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இங்க பேக்கேஜ் ஃபுட் சாப்பிடாதனா பேக்கேஜ் ஃபுட் தான் சாப்பிட்டாகணும். தண்ணிய இங்க நம்ம குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது, அங்கெல்லாம் பபுள்ஸாவே மேல மேலே உருளும், நீங்க அப்படியே போய் கவி பிடிச்சி விடுற தண்ணி எல்லாம். அப்படி ஒரு ஆடிட்டோரியம் ஏற்படுத்துறாங்க இந்த இடத்துலயே. இந்த நாசா மாதிரி இடத்துல போனா அப்படியே சிஸ்டத்தை ஏற்படுத்துறாங்க. டோட்டலா கிராவிட்டியை கட் பண்ணிடுறாங்க, கிராவிட்டியா இருக்காதாங்க. நீங்க இப்படி தண்ணி ஊத்துறீங்க, தண்ணி அப்படியே மிதக்கும். அந்த இடமே ஒரு விண்வெளி மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. விண்வெளியில போய் நீ 1 வருஷம் 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் தங்க போறேன்னா இங்க நீ மைண்டை டியூன் பண்ணணும், இந்த மைண்டை நீ அடாப்ட் பண்ணிக்கணும், இதுக்கேத்த ஒரு மைண்ட் செட்டப்பை மாத்திக்கணும். பூமியை மறந்துரு, இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசை மறந்துரு, இந்த பூமியினுடைய வெதரை மறந்துடு, என்னவெல்லாம் சந்திர மண்டலத்தை நினைச்சுக்கோ, அங்க இப்படிதான் இருக்குன்னு பாத்துக்கோ. எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது அதையே நினைச்சுனேரு. இப்படியே பாருங்க, ட்ரைன் பண்ணி அனுப்புறாங்க. ஓவரால் சக்சஸ் பண்ணி வெளியே வராங்க. ஹலோ, இதுதான் மென்டாலிட்டி சேஞ்ச் பண்றது. கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சிட்டிசனா நான் மாறணும்னு சொன்னா, நான் மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா, அந்த நாட்டை பற்றி, அந்த நாட்டினுடைய எல்லா சீதோஷத்தை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறக்கணும், ஆவில பிறக்கிறேன், மன ரீதியா நான் புதுப்பிக்கப்படணும். மன ரீதியா புதுப்பிக்கப்படணும்னா மனதில் இருக்கிற பழசை எடுக்கணும்னா அந்த அளவுக்கு நான் புரிதலை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிற சக்தி தான் முக்கியம். ஆமென். பாருங்க, citizenship with the same favor because of implications. Citizenship is not membership. குடியுரிமை என்பது அது எந்த லிஸ்ட்ல வராதுன்னா மெம்பர்ஷிப் லிஸ்ட்ல அது வரவே வராது. மெம்பர்ஸ்னா நம்பர்ஸ் கவுண்டிங்ல வராது. சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் மெம்பர்ஷிப், அது மெம்பர்ஸ் கிடையாது. குடியுரிமைனா எங்க நாட்டுல எந்த அரசனாச்சும் எங்க நாட்டுல இவ்வளவு நம்பருக்கு சொல்ல மாட்டாங்க, இவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட நாடு நம்மளை எப்படி கூப்பிடுதுன்னா, இந்த நாட்டுடைய சிட்டிசன் தான் கூப்பிடுது, இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாட்டுடைய குடிமகன்கள், குடியுரிமை உள்ளவர்கள். 2 நம்பர் 3 நம்பர் 1 கூப்பிடுறது இல்ல, நம்மள எல்லாம் நாடு எப்படி பார்க்குது, குடிமகன்களாக பார்க்கிறது. ஐ மீன் ரிலிஜியன்ஸ் ஃபங்க்ஷன் ஆன் மெம்பர்ஷிப். மதங்கள் எப்படி பார்க்குது, நாடு எப்படி பார்க்குது, மதம் எப்படி பார்க்குது, அல்லது அரசாங்கம் எப்படி பார்க்குது, மதங்கள் எப்படி பார்க்குது. அரசாங்கம் நம்மை குடிமகன்களாக பார்க்கிறது, மதங்கள் நம்மை எண்ணிக்கையின் ரீதியாக அது பார்க்கிறது. பாருங்க, இந்த மெம்பர்ஷிப்ங்கிறது அதுவே ராங் கான்செப்ட் தான். சிட்டிசன்ஷிப் ரைட் கான்செப்ட். மெம்பர்ஷிப் என்ன, ஒவ்வொரு கோயில் கூட இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கோயில் எடுத்தாச்சுன்னா அந்த கோயில்ல என்ன சொல்றாங்க, மெம்பர்ஷிப். எங்க கோயில்ல 10 மெம்பர் இருக்கிறாங்க, 30 மெம்பர் இருக்கிறாங்க, எங்க கோயில்ல 50 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மெம்பர்ஸ் அது மட்டும் இல்ல,
அந்த கோயில்ல அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் யாரும் கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் ஃபார்முக்கு நீங்க சந்தாவை கொடுத்து உங்களோட மெம்பர்ஷிப்பை நீங்க ரினியூல் பண்ணிக்கணும், புதுப்பித்துக் கொள்ளணும். நீங்க மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுக்காம ரெனியூல் பண்ணலன்னா காலப்போக்கில் உங்களோட மெம்பர்ஷிப் என்ன செய்யப்படுது? கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுக்கு பயந்து தான் என்ன பண்றாங்க, 100 ரூபாவோ 50 ரூபாவோ எப்படியாச்சும் முதல்ல அனுப்பிவிடுன்றாங்க. நீங்க கோயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, வருஷம் ஒரு சந்தாவை என்ன பண்ணிக்கோங்க, புதுப்பிச்சுக்கிறாங்க. இதுதான் மதம். மதம் எப்பவுமே நம்மள இந்த மாதிரி சட்டத்துல கொண்டு வந்து விட்டுடுது, இந்த மாதிரி ஐடியாவில கொண்டு வந்து விட்டுடுது. மெம்பர் ஆயிருங்க, நீங்க கோயிலுக்கு வரலாட்டிட பரவாயில்லங்க, சந்தாவை கொடுத்து நீங்க மெம்பர் ஆயிருங்க. ஹலோ, விளங்குதான் நான் பேசுறது? நீங்க கோயிலுக்கு வரலன்னா பரவாயில்ல, சந்தா கொடுத்து நீங்க என்ன ஆயிடுங்க, நீங்க மெம்பர் ஆயிடுங்க. நான் பாருங்க 3 கோயில் மெம்பர் ஆயிருக்கிறேன். அவர் பாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால எல்லா கோயிலும் மெம்பர், எங்கெங்க பாரம் தராங்களோ போய் வாங்க வேண்டியது, எழுதி எவ்வளவுங்க சந்தானம் போட்டு கொடுத்துட வேண்டியது, எல்லா கோயிலும் மெம்பர் நாளாம். ஏன்னா சிட்டிசன்ஷிப் வாங்குறது கஷ்டம், மெம்பர்ஷிப் வாங்குறது ரொம்ப ஈஸி. குடியுரிமை வாங்கதான் கஷ்டம். ஒரு நாட்டுல போய் நான் குடியுரிமை எனக்கு கொடுங்க, நான் கொடுத்துருவாங்க அவ்வளவு சீக்கிரமா? முதல்ல ஜெயில பிடிச்சு போடுவாங்க யாருன்னு சொல்லி. ஆனா மெம்பர்ஷிப் வந்து அவ்வளவு பிரச்சனையே கிடையாது. சும்மா கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு அது அந்த ஆபீஸ் எங்கன்னு கேட்டு நீங்க போயிட்டு ஒரு 50 100 கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க, பேரு ஊர்ல எழுதிட்டீங்கன்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அம்மா அப்பா இருக்கிறாங்களா, உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இம்மிடியா அந்த பேரு எழுதப்படுது அந்த அவங்கள லெக்சர்ல. பாருங்க, மதங்கள் மனிதர்களை இந்த லெவல்ல தான் வச்சிருக்குது. இதுலயே அவங்க திருப்தி ஆயிடுறாங்க. நான் மெம்பர் ஆயிட்டேன்பா, அது போது எனக்கு, அந்த கோயில் எனக்கு நான் மெம்பர்ஷிப் இருக்கிறேன். மெம்பர்ஷிப் இப்ப மஸ்ட் கிடையாது, சிட்டிசன்ஷிப் தான் மஸ்ட். நீங்க இந்த மெம்பரா இருப்பதோட குடிமகன்களா இருங்க. குடி உரிமை என்பது அவ்வளவு சீக்கிரம் கேன்சல் பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அதை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பிரிவிலேஜஸ் விட சிட்டிசனுக்கு இருக்கிற பிரிவிலேஜஸ் ரொம்ப அதிகம். மெம்பர்ஸ்க்கு இருக்கிற ஸ்லாகியத்தை விட, மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பாக்கியத்தை விட, மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிற அந்த உரிமைகளை விட குடிமகன்களுக்கு கிடைக்கிற ஸ்லாகியங்கள், பாக்கியங்கள், உரிமைகள் மிக மிக அதிகம். இப்ப சொல்லுங்க, மெம்பரா இருப்பது பெட்டரா, குடிமகனா இருப்பது பெட்டரா? எல்லாரும் குடிமகனா இருப்பது பெட்டர். கடவுள் பாருங்க நம்மள மெம்பர்ஸ் சேர்த்துங்க, மெம்பர் ஆகணும்னு வர சொல்லல, குடிமகனா மாறிடுங்கன்றாரு, குடிமகன்களா வந்துருங்கன்றாரு. While nations and kingdoms function on citizenship, தேசங்கள், ராஜ்யங்கள், நாடுகள் எதன் மூலமாய் அது இயக்கப்படுகிறது என்றால் குடியுரிமையின் மூலமா தான் என்ன பண்ணுகிறது. எந்த தேசமும் எந்த நேஷனும் மெம்பர்ஸ அவங்க சேர்க்கறது இல்ல. எந்த நேஷனும் எந்த கிங்டமும் மக்களுக்கு பாரம் கொடுத்து மெம்பர்ஷிப்பை புதுப்பித்துக்கோன்னு சொல்றதும் கிடையாது. இந்த மெம்பர்ஷிப்னா எங்க இருக்கும்னா கிளப்ல இருக்கும், அப்புறம் ஜூதாடுற பிளேஸ்ல இருக்கும், கிளப்ஸ், அப்புறம் வேற எங்க சொல்லலாம், இந்த மாதிரி மதங்களை போதிக்கிற இடங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இங்கதான் இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் இருக்கும், மெம்பர்ஸ்ங்கிற கான்செப்ட் இருக்கும். பட் கிங்டம் பேசுற இடத்துல மெம்பர்ஸ்க்கு கிங்டம்க்கு சம்பந்தமே கிடையாது. கிங்டம் பேசுற இடத்துல குடியுரிமை பற்றி பேசியிருப்பாங்க, உரிமைகளை பேசுவாங்க, சட்டத்தை பேசுவாங்க, விதிகளை பேசுவாங்க, ஸ்லாக்கியங்களை பேசுவாங்க, பாக்கியத்தை பேசுவாங்க, வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுவார்கள். ஆமீன். வரக்கூடிய வாரத்திலே நம்ம இன்னும் பல காரியங்கள் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். எப்படி அமெரிக்காவுக்கு மெக்சிகோல இருந்து மக்கள் போறாங்க, பல 1000 கிலோமீட்டர் தாண்டி எப்படி போய் குடியுரிமை பெறுகிறாங்க, அதுல இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன, அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை வரக்கூடிய வாரத்துல நான் பேச போகிறோம். தொடர்ந்து இந்த கிங்டம் கான்செப்டை நாம வேற விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் இந்த வாரத்திலையும் குடியுரிமை பற்றி பேச போறோம். அடுத்து வரக்கூடிய வாரத்துல ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலா இந்த பூமியில வாழும் போதே நான் பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா என வாழ வேண்டும். மதங்கள் எப்படி சொல்லி வச்சுட்டாங்க, நீ எப்பொழுது மரிக்கிறியோ அப்பதான் பரலோக ராஜ்யத்தில குடிமகனா நீ மாறுவேன்னு சொல்லி, அது மதம். இயேசு இங்க மரணத்தை பற்றி பேச வரல, மறுபிறப்பை பற்றி பேசுவாரு. மறுபடியும் பிறந்துருங்க, பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரத்துக் கொள்வீர்கள். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.